சாமி எதிர்ப்புன்றதை வச்சு பார்த்தீங்கன்னா 90% வேறு விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம சமுதாயத்துக்கு தேவையானது நிறைய 90% இருக்குது. அது ஒரு 10% தான் வந்து சாமியை பற்றி அவர் எதிர்த்தது. அதுக்கு என்ன காரணம்னா, சமுதாயத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக தடையாக நின்னது வந்து சாமி. கடைசியில் எல்லா விஷயத்தோட தடையும் வந்து எங்கே போய் முடியுதுன்னா, மதத்தில் போய் முடியுது, சாமி நம்பிக்கையில் போய் முடியுது. அதனால் எது பேஸோ அதை உடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் அவர் சாமியை பற்றி எதிர்த்து பேசினாரே தவிர்த்து, அவருக்கும் கடவுளுக்கும் என்ன பங்காளி சண்டையாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதனால் சாமி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சே எல்லாருமே பிரேம் பண்ணுறாங்க பெரியார். ஆனால் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு சம உரிமையாகட்டும், பெண்களுக்கான சொத்து உரிமையாகட்டும், சம உரிமை, பெண்களோட கல்வி அறிவு, அவங்களுக்குன்னு தனி காலில் நிற்க வேண்டியது, அவங்களோட இப்போ பொருளாதார சமத்துவம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு.